இன்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும், பாலஸ்தீனிலே முஸ்லிம்கள் படுகிற அந்த அவதி, அவர்கள் படுகிற துயரம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் சகோதரர்களே. எப்படி கஷ்டங்களை அவர்கள் சுமந்து வாழ்கிறார்கள். எங்களை போன்ற அல்ல. சஹருடைய வேளை சிலர் சஹர் வீட்டிலே செய்கிறார்கள், இஃப்தாரை சொர்க்கத்திலே செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய எண்ணங்களை பொறுத்து அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானவன். இன்று அநியாயமாக கொலை செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த உலகமே மறந்திருக்கிற அல்லது பராமுகமாக இருக்கிற அந்த உம்மத்துடைய விஷயத்தில், பலஸ்தீன் முஸ்லிமுடைய விஷயத்தில் நாங்கள் எங்களுடைய துஆக்களில் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஏன் இந்த விடயங்கள் நடக்கிறது என்பது எமக்கு தெரியாது. அல்லாஹுடைய ஹிக்மத்திலே உள்ள விஷயம். சில பொழுது 3 வயது குழந்தை கொல்லப்படுகிறது என்று எங்களுக்கு இரக்கம் வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த 3 வயது குழந்தை அல்லாஹுடைய அந்த நாட்டப்படி ஷஹீதாக மரணிக்கிறது என்றால் அந்த குழந்தை மௌத்தான உடனே சொர்க்கவாதியாக மாற்றப்பட்டு சொர்க்கத்து இன்பங்களை அனுபவிக்கிறது. அதே குழந்தை வளர்ந்து ஒரு 60 வயதிலே ஒரு பாவியாக மரணித்து நரகம் போயிருந்தால். எனவே அல்லாஹுடைய ஹிக்மத். நாங்க உலகத்தை வச்சுதான் பாக்குறோம். உலகத்தில் 50 வருஷம் வாழ்ந்தா நல்லா வாழ்ந்தான்னு சொல்லுவோம். 3 வயசுல மூத்தா போய் சொர்க்கத்துக்கு போறது சிறந்ததா, 50 வயசு வரை வாழ்ந்து நரகத்துக்கு போறது சிறந்ததா? அப்ப எல்லாரும் அப்படி அல்ல. அல்லாஹ் ஏதோ ஒரு ஹிக்மத்தை வைத்திருப்பான். எங்களை விட அல்லாஹ் எவ்வளவு இறக்க முடியும், அவனுக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று. ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் ஷஹாதத்தை சம்பாதிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் அவர்களுக்காக இந்த கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்ற அந்த கடமையின் அடிப்படையில் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்தனையில் நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. எந்நேரம் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை, இந்த உலகத்தில் செழிப்பான அருளான நீ பொருந்திக் கொண்ட வாழ்க்கை கொடு என்று நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அந்த கடமையை முஸ்லிம்களாகிய நாங்கள் முழு உடம்பை போன்றவர்கள் முஸ்லிம் சமூகம். எனவே எங்களுடைய உடம்பின் ஒரு உறுப்புத்தான் அவர்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள். நாங்கள் பராமுகமாக இருக்கக்கூடாது, அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும்.